ஓபிஎஸ் ராஜேந்திர பாலாஜி புதிய கூட்டணியா? நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி அப்படின்னாலே அதிமுக தான். அந்த அதிமுகவிலே ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர் யாருன்னா நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி இருக்கிறாரோ அதை விட ஒரு மடங்கு அதிகப்படியாக செல்வாக்குடன் இருந்தவர் தான் ஓபிஎஸ். ஆனால் தற்போது ஓபிஎஸ் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆதரவு என்பது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் சொன்னாலுமே நாளுக்கு நாள் ஓபிஎஸ் உடைய ஆதரவுகள் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை எல்லாமே ஒருபுறம் இருந்தாலுமே திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே முக்கியமான தலைவர்கள், அதுவும் முன்னாள் அமைச்சர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்களாகத்தான் இருந்துட்டு வர்றாங்க. அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த கட்சியை விட்டு பெறக்கூடிய ஒரு சூழலை ஏற்பட்டால், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செய்ய ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக அதிமுக 2-3 பிளவுகளாக பிரிந்துவிடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்படித்தான் வேலைகள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலானது சமீப காலமாகவே வெளியாகி கொண்டிருக்கிறது. அதிமுகவில் கடம்பூர் ராஜு, செல்லூர் ராஜு, அதே போல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், உதயகுமார், செங்கோட்டையன் இந்த மாதிரி நபர்கள் முக்கியமானவர்களாக இருந்தாலுமே ராஜேந்திர பாலாஜி அப்படிங்கிற நபரும் முக்கியமானவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலிலே விருதுநகர் தொகுதியிலே அவருடைய உழைப்பு ஏகப்பட்ட உழைப்பை போட்டிருந்தார். எப்படியும் விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்களை ஜெயிக்க வைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உழைப்புகளை போட்டு கொட்டியிருந்தார். கடைசியாக ஒரு 4120 வாக்குகள் என்னமோ சொல்றேன், அந்த வாக்குகளை வித்தியாசத்தில் தலைவர் நமது விஜய பிரபாகரன் அந்த வழக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நீதிமன்றங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் மரியாதையும், அதே போல எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு விஷயத்தை ஆலோசிக்க வேண்டும் என்றாலும் சரி, முடிவெடுக்க வேண்டும் என்றாலும் சரி, ராஜேந்திர பாலாஜி அவர்களை அழைப்பது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே சில வாக்குவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் ராஜேந்திர பாலாஜி ஒரு பொருட்டாகவே எடப்பாடி பழனிசாமி நினைப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. அது என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. அதுவுமே ராஜேந்திர பாலாஜியின் மீது வழக்குகள் என்பது போடப்பட்டு கொஞ்ச நாள் தலைமறைவாக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அவருக்கு எந்த விதமான உதவிகளும் செய்து கொடுக்கல அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டு அப்போ இருந்தே வாய் வார்த்தையாக வந்தது. தற்போது மிகப்பெரிய ஒரு முற்றி போன ஒரு விஷயமாக தற்போது அதிமுகவில் விசுரூபம் எடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜிகள் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார். அதுவும் ஓபிஎஸ் உடன் பேச்சுவார்த்தையில் மிக விரைவாகவே ராஜேந்திர பாலாஜியுடைய ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றிணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.